ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரிக்கிழங்கு பூரி தாங்க. பூரிக்கிழங்குக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்குறேங்க. இதுக்கு கோதுமை நல்லா பிசைஞ்சு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குறேன். அப்பப்போ போட்டு வச்சுட்டு டக்கு டக்குன்னு எடுத்துடலாம்ல, போடும்போதே பிள்ளைங்க கேட்பாங்க. அதுக்காண்டி நல்லா குட்டி குட்டியாக கோதுமை பிசைஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பூரிக்கிழங்குக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். மேஷரில் வச்சு அதை இதில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு சின்ன இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்ல அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி நம்ம இறக்கிட்டோன்னா பூரிக்கிழங்கு ரெடி. அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் தூவி பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் காலையிலையும் வச்சுட்டேன். இது அடிஷ்னலாக பூரிக்கிழங்கும் வச்சுருக்கேன். இந்த பூரி மட்டும் தான் போடணும். பூரிக்கு தேய்ச்சி வச்சுட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனாலும் பூரியை போட்டு நல்லா இடத்துல நல்லா புசு புசுன்னு அழகாக பூரி ரெடி ஆகிட்டுங்க. நல்லா சூப்பராக வந்துச்சு. காலையிலே பூரிக்கிழங்கு, பூரி, சாம்பார் செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஜூலை 4th தம்பி பேர்த்டேனால பூரி ரெடி பண்ணேன். காலையிலேயே பூரி ரெடி. காலையிலே பூரிலாம் ரெடி பண்ணிவிட்டு தம்பி எழுந்திரிச்சு குளிக்க வச்சு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. படப்படன்னு காலையில் வெளியே ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். பூரிக்கிழங்கு சாம்பார் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.